டவுட். சொல்லுப்பா. அன்னை மரியாவ அமல உற்பவி அப்படின்னு பிரான்ஸ் நாட்டு லூர்து கெபில சொல்றாங்களா தாத்தா? ஆமா. அப்ப அமல உற்பவின்னா என்ன தாத்தா? பிஷப் தாத்தா, எனக்கும் ஒரு டவுட். இதோ இந்த கெபில பாருங்க, மாதா வெள்ளை ட்ரெஸ், ப்ளூ கச்சி எல்லாம் கட்டியிருக்காங்க. இதுக்கு பேரு தான் அமல உற்பவமா தாத்தா? எங்க பாட்டியோட பேரு கூட அமல உற்பவ மேரி தான். நிறைய கத்தோலிக்கர்கள் அமளி, அமலோற்பவம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. அன்னையனுடைய பேர். நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி அன்னைக்கு அன்னை மரியாவுக்கு அமல உற்பவி அப்படின்னு சொல்லி பேரு. அது எப்படி நமக்கு தெரிய வரும்? மாதாவே லூர்து நகர்ல காட்சி கொடுத்தப்ப நாமே அமல உற்பவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானும் அந்த லூர்து நகருக்கு 3 முறை போயிருக்கிறேன். நான் ரோமன் படித்த காலத்துலேயும், அதுக்கு பிற்பாடு 1000 ஆன பிற்பாடு ஒரு முறையும் அங்கே போனால் இதே மாதிரி அந்த ஒரு லூர்து கெபி அங்கே இருக்கும். அங்கே ஆயிரக்கணக்கான பேர் முட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அமல உற்பவின்னா என்னன்றது தான் உங்களுடைய கேள்வி இல்லையா? அந்த வார்த்தையை பிரித்து பாரு. அமல உற்பவி. உற்பவி அப்படின்னா என்ன? ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் உருவாகிறது உற்பவம்னு சொல்கிறோம். அமலம் அப்படின்னா தமிழில் மலம்னா தீயது அப்படின்னு அர்த்தம். மலம் என்றால் தீயது இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்போ அமல உற்பவி, தீமை இல்லாமல் பிறந்தவள், பாவம் இல்லாமல் பிறந்தவள், அதுவும் குறிப்பா ஜென்ம பாவம் இல்லாமல். இது எப்படி தெரியும் நமக்கு? 12ஆம் பத்திநாதர் என்ற பாப்பானவர் ஒரு அழகான திருமடல்ல ஒரு குறிப்பை இப்படி சொல்லுகிறார். அன்னை மரியாள் அவருடைய பெற்றோருடைய வயிற்றில் கருவான அந்த நேரத்திலே கடவுள் அவருக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்கிறார். எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது உற்பவிக்கும் போது பாவத்தோட உற்பவிக்கிறாங்க. ஆனா மரியாவுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுத்து பாவம் இல்லாதவராக, அதுவும் எந்த பாவமே இல்லாதவராக மரியா பிறந்தார். இன்னைக்கு ஏன் மரியாவை நம்ம இவ்வளோ மதிக்கிறோம், வணங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க பாவம் இல்லாமல் பிறந்தாங்க, பாவம் இல்லாமல் வளர்ந்தாங்க, பாவம் இல்லாமல் கடைசி வாழ்க்கை முழுசும் இருந்தாங்க. அதனால நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நாமும் பாவம் இல்லாமல் வாழணும். நாமும் அமல உற்பவி அப்படின்னு நம்ம பத்தி சொல்லலைன்னா கூட நாமும் அந்த புனிதர்கள், பாவம் இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நாம வாழணும். முயற்சி பண்ணுவோமா? அதுக்காக அந்த மாதா கிட்டே கேட்போமா? கேட்போம் தாத்தா. மரியே வாழ்க.